வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். சாப்டர் 1.2 நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸோட நேச்சர் அதாவது தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம எக்கனாமிக்ஸை ரெண்டு மெயின் பார்ட்ஸாக பிரிக்கணும்: மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மற்றும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸ்டெப் 1, மைக்ரோ எக்கனாமிக்ஸ் வர்சஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இது ஒரு எக்கனாமிக் சிஸ்டம்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷனோட பிஹேவியரை பற்றி படிக்கிறது. ஃபோக்கஸ்: இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் லைக் கன்சியூமர்ஸ் ஆர் ஃபர்ம்ஸ் தன்னோட ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸை எப்படி எஃபிஷியண்டாக அலோகேட் அதாவது திறமையாக பகிர்ந்தளிக்கிறதுன்னு பார்ப்போம். இது ஒரு சின்ன நம்பர் ஆர் குரூப் ஆஃப் யூனிட்ஸின் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணும். வைடர் எக்கனாமிக் என்விரான்மெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு இது எக்ஸ்பிளைன் பண்ணாது. எக்ஸாம்பிள்ஸ்: ப்ராடக்ட் ப்ரைசிங், கன்சியூமர் பிஹேவியர், ஃபேக்டர் ப்ரைசிங், பிஹேவியர் ஆஃப் ஃபர்ம்ஸ், லொகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இது ஓவரால் எக்கனாமிக் ஃபினாமினா அல்லது எக்கனாமி அஸ் அ ஹோலை பற்றி படிக்கிறது. ஃபோக்கஸ்: லார்ஜ் எக்கனாமிக் அக்ரிகேட்ஸ் லைக் ஓவரால் லெவல்ஸ் ஆஃப் அவுட்புட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், டோட்டல் கன்சம்ஷன், டோட்டல் சேவிங் அண்ட் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்போர்ட்ஸ், இம்போர்ட்ஸ் மற்றும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் ஃபர்ம்ஸ், கவர்மெண்ட்ஸ் மற்றும் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆப்ரேட் பண்ணுற ஓவரால் எக்கனாமிக் என்விரான்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுது. எக்ஸாம்பிள்ஸ்: நேஷனல் இன்கம் அண்ட் நேஷனல் அவுட்புட், general price level and interest rates, balance of trade and balance of payments, external value of currency, level of employment. Step 2, business economics ஓட nature, the 8 key features. எக்கனாமிக் தியரிஸ் ரொம்ப ஹைப்போதெட்டிக்கல் அதாவது கற்பனையான அண்ட் சிம்பிளிஸ்டிக்காக இருக்கும். ஏன்னா அது சிம்பிளிஃபையிங் அசம்ஷன்ஸ் பேஸில் உருவாக்கப்பட்டிருக்கும். அதனால தியரிக்கும் ரியல் எக்கனாமிக் வேர்ல்டுக்கும் ஒரு கேப் அதாவது இடைவெளி இருக்கும். இந்த கேப்பை தான் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக் லாஜிக் அண்ட் அனலிட்டிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுது. பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் இஸ் அ சயின்ஸ். சயின்ஸ் என்பது காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமடைஸ்டு பாடி ஆஃப் நாலேஜ், அதாவது ஒழுங்குபடுத்தப்பட்ட அறிவு தொகுப்பு. பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக் தியரியுடன் டெசிஷன் சயின்ஸ் டூல்ஸ் லைக் மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமெட்ரிக்ஸை இன்டகிரேட் பண்ணி பிஸ்னஸ் கோல்ஸ் அச்சீவ் பண்ண அப்ராப்ரியேட் ஸ்ட்ராட்டஜிஸ் உருவாக்க ஹெல்ப் பண்ணுது. இது சயின்டிஃபிக் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி ரிசல்ட்ஸோட வேலிடிட்டியை டெஸ்ட் பண்ணுது. பேஸ்ட் ஆன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஒரு பிஸ்னஸ் மேனேஜரோட மெயின் கன்சர்ன் என்னன்னா அவரோட ஆர்கனைசேஷனோட ப்ரீடிட்டர்மைண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் ஆகி லாங் டேர்ம் சர்வைவல் அண்ட் ப்ராஃபிட்டபிள் ஃபங்க்ஷனிங் உறுதியாகணும். பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் இண்டிவிஜுவல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸோட டெசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம்ஸை பற்றி டீல் பண்ணுறதுனால இது மைக்ரோ எக்கனாமிக்ஸ் டெக்னிக்ஸ் மேலே தான் ஹெவிலி ரிலை பண்ணுது. இன்கார்பரேட்ஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் மேக்ரோ அனாலிசிஸ். ஒரு பிஸ்னஸ் யூனிட் தனியாக வேக்யூமில் ஆப்ரேட் பண்ணலை, அது இயங்குகிற எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டால் பாதிக்கப்படும். ஜென்ரல் ப்ரைஸ் லெவல், இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் லெவல்ஸ், கவர்மெண்ட் பாலிசிஸ் லைக் டாக்ஸேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் இதெல்லாம் மேக்ரோ எக்கனாமிக் காம்போனன்ட்ஸ். ஒரு மேனேஜர் இந்த மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸை அதாவது இப்போ இருக்கிறதும் ஃபியூச்சரில் வரப்போகிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் இஸ் ஆல்சோ அன் ஆர்ட். இது செட் அப்ஜெக்டிவ்ஸ் அதாவது குறிப்பிட்ட இலக்குகளை அடைய ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸை ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் பண்ணுறதுனால இது ஒரு ஆர்ட்டாகவும் இருக்குது. யூஸ் ஆஃப் தியரி ஆஃப் மார்க்கெட்ஸ் அண்ட் பிரைவேட் என்டர்பிரைஸ். இது மெயின்லி தியரி ஆஃப் மார்க்கெட்ஸ் அண்ட் பிரைவேட் என்டர்பிரைஸை யூஸ் பண்ணுது. இது தியரி ஆஃப் த ஃபர்ம் அண்ட் ரிசோர்ஸ் அலோகேஷனை பிரைவேட் என்டர்பிரைஸ் எக்கனாமியோட பேக்ட்ராப்பில் யூஸ் பண்ணுது. பிராக்மேட்டிக் இன் அப்ரோச். பியூர் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் தியரிட்டிக்கலாக இருக்கும். ஆனால் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் ஃபர்ம்ஸ் ரியல் வேர்ல்டில் ஃபேஸ் பண்ணுற ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸை டேக்கிள் பண்ணுறதுனால இது பிராக்மேட்டிக் அப்ரோச் கொண்டது. இன்டர்டிசிப்ளினரி இன் நேச்சர். பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ், ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச், மேனேஜ்மெண்ட் தியரி, அக்கவுண்டிங், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமெட்ரிக்ஸ் மாதிரி மற்ற டிசிப்ளின்ஸில் இருந்தும் டூல்ஸை எடுத்து யூஸ் பண்ணுது. நார்மேட்டிவ் இன் நேச்சர். எக்கனாமிக்ஸில் 2 லைன்ஸ் இருக்கு. பாசிட்டிவ் அதாவது வாட் இஸ் என்ன நடக்கிறது, அண்ட் நார்மேட்டிவ் என்ன நடக்க வேண்டும். பாசிட்டிவ் சயின்ஸ் இது காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பை அப்ஜெக்டிவாக அனலைஸ் பண்ணும், ஆனால் வேல்யூ ஜட்மெண்ட் இருக்காது. இது டிஸ்கிரிப்டிவ் அதாவது விளக்கமளிக்கும் நேச்சர் கொண்டது. நார்மேட்டிவ் சயின்ஸ் இது வேல்யூ ஜட்மெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணும். இது பிரிஸ்கிரிப்டிவ் அதாவது கட்டளையிடும் நேச்சர் கொண்டது, அதாவது ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு சஜஸ்ட் பண்ணும். பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் ஜென்ரலி நார்மேட்டிவ் ஆர் பிரிஸ்கிரிப்டிவ் இன் நேச்சர். இது பாலிசி ஃபார்முலேஷன், டெசிஷன் மேக்கிங் அண்ட் ஃபியூச்சர் பிளானிங்க்கு எக்கனாமிக் பிரின்சிபிள்ஸ் அப்ளை பண்ண சஜஸ்ட் பண்ணுது. ஆனாலும் ஃபர்ம்ஸ் தங்களோட என்விரான்மெண்ட்டை ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாசிட்டிவ் அதாவது டிஸ்கிரிப்டிவ் எக்கனாமிக் தியரியையும் படிக்கணும். அதனால பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணுது. ஆனால் நார்மேட்டிவ் தியரிக்கு தான் அதிக எம்ஃபசிஸ் அதாவது முக்கியத்துவம் கொடுக்குது.